நியாயமாக எனக்கு ஃப்ளூட் தான் வாசிக்க பிடிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு கிட்டார் தான் வாசிக்க பிடிச்சிருக்கு. என் பேர் கிருஷ்ணா, என்னை எல்லாரும் கிச்சான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு மியூசிக் பிடிக்கும். நான் ஒன்றும் இசை ஞானியோ புயலோ இல்லை, எனக்கு இசை பிடிக்கும், அவ்வளோதான். அதை பிடித்த பிறகு தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு. இசைனா என்ன? மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப ஆழமான அர்த்தத்தோடு பேசலை. இசை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதை தான் முதல்ல என் மனசில் கேட்டேன். ஒரு குரலின் சத்தம் அல்லது ஒரு கருவியின் சத்தம் அல்லது அந்த இரண்டு சப்தங்களும் சேர்ந்து கேட்டு ரசிக்கக்கூடிய உணர்வை தருவது தான் இசைன்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. இசை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இசையை வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இசையை வைப்பதுன்னா இந்த ஒலிகளை எல்லாம் நம்ம உணர்வுகள் நல்ல விதமாக எடுத்துக்கிறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த இசையோட ஆரம்பம்னு நம்ம தேட ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மனுஷங்களோட எலும்புகளில் துளையிட்டு அதை புல்லாங்குழலாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதிக அளவிலான பழமையான இசைக்கருவிகள் சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பழமையான கருவிகள். இதுலேருந்தே இந்த இசை நம்மளோட பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே பிறந்திருக்குன்னு தெரியுது. இந்த இசை மிருகங்களையே மயக்குமா, அப்புறம் மனுஷங்களுக்கு என்ன? ஏன் பல இனப்பிரிவுகளை கொண்ட இந்த இந்தியாவிலேயே அவங்க வணங்குற கடவுள்கள் கூட இசைக்கருவிகளோட தானே காட்சி அளிக்கிறாங்க. இதில் இந்த இசைப்பிரிவுகளை பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. கர்நாடிக் மியூசிக், கிளாசிக் மியூசிக், பாங்க்ரா மியூசிக், ஷின்டோ மியூசிக், ககாக்கி மியூசிக், பிரிட்டிஷ் ப்ளூஸ், பாப், ஜாஸ், ராக், ஃபங்க், ஃபோக், ரிதம், இப்படி பல்வேறு மியூசிக் பிரிவுகள் இருக்குது. பல மியூசிக் ஜேர்னல்ஸ் உருவாகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எல்லா இசையும் ஒரே உணர்வை தரதில்லை. காதல் மலர்ந்தா ஒரு பாட்டு, காதல் தோல்விக்கு ஒரு பாட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பாட்டு, துரோகத்துக்கு ஒரு பாட்டு, சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டு, சோகத்துக்கு ஒரு பாட்டு, குடும்பத்துக்கு ஒரு பாட்டு, போராட்டத்துக்கு ஒரு பாட்டு, போர்க்களத்துக்கு ஒரு பாட்டு, கட்சிக்கு ஒரு பாட்டு, பொண்ணை திட்ட ஒரு பாட்டு, இப்படின்னு பல பாடல்கள் நம்ம மியூசிக் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதை தான் நம்ம தினமும் கேட்குறோம். இப்படி பல உணர்வுகளையும் வரலாற்றையும் கொண்ட இந்த இசையை தேடி தான் நான் போகிறேன். என்னால் எவ்வளோ தூரம் இந்த இசையை தெரிஞ்சுக்க முடியும்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, கேட்க போகிறது என்னோடய பிளேலிஸ்ட்டை. என்னோடய பிளேலிஸ்ட்டில் பதிவு செய்யப்பட்டு வர என்னோடய இந்த இசை ஆராய்ச்சி உங்களுக்கும் பயன்படும்ன்ற நோக்கத்தில் இதை ஆரம்பிக்கிறேன். என்னோடய பேர் கிச்சா. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிச்சா பிளேலிஸ்ட்.